அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் ஒரு புரிதலோடு மற்ற மனிதர்களோடு ஒரு நேசத்தோடு இந்த நாளை வாழ்ந்து விட மாட்டோமா, இந்த நாளை இனிய நாளாக மாற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அதனால சார் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், பையனை எப்படி தெரியுமா வளர்த்தேன், கடைசி காலத்துல என்னை அப்படியே விட்டாங்க, கடைசி காலத்துல எங்களை கஷ்டப்பட விட்டாங்க, நான் என்னோட கணவனுக்கு நான் எவ்வளவு தெரியுமா செஞ்சேன், ஆனா அவர் நான் செய்யற அளவுக்கு அவர் எதுவுமே எங்களுக்கு செய்யவே மாட்டாரு, நான் என்னுடைய அப்பா அம்மாக்களுக்கு எவ்வளவு தெரியுமா செய்யறேன், ஆனா எங்க அப்பா அம்மா அப்படி என்னை சொல்லிட்டாங்க, என்னை வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்க, எல்லாரும் முன்னாடி என்னை திட்டுறாங்க, நான் அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்குது, என்னை இந்த குடும்பம் அங்கீகரிக்கவே மாட்டேங்குது, நான் இந்த ஆபீஸ்க்கு எவ்வளவு தெரியுமா உழைச்சிருக்கேன், ஆனா இந்த ஆபீஸ்ல எனக்கான அங்கீகாரமே, இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி குறை சொல்லாத மனிதர்களே இல்லைன்னே சொல்லலாங்க, இல்லைன்னே சொல்லலாம் சார். பாபா படத்துல ஒரு பாட்டு வரும், தாமரை இலைத்த நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இருன்னு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கடமைகளை செய்யணும், கடமைகளை செஞ்சுட்டு எதிர்பார்ப்பு இல்லாம, திரும்ப இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இல்லாம, அக்னாலஜ்மெண்ட் தேவைன்னு நினைக்காம, எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. தேவையில்லாத எதிர்பார்ப்புகளும் தேவையில்லாத ஆசைகளும் தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கு. இது பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன சார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? ஒரு ஆர்வத்தை கட்டுப்படுத்துவது, எதிர்பார்ப்பை கட்டுப்படுத்துவது, ஆசையை கட்டுப்படுத்துவது, இதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம முன்னோர்கள் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி தெரியுமா கட்டுப்படுத்துறாங்க? சாப்பாட்டுல வச்சாங்க சார். இப்ப நீங்க ஒரு இலையை போட்ட உடனே பாயாசத்தை ஊத்திட்டாங்கன்னா எடுத்து சாப்பிடக்கூடாது. பாயாசம் வைப்பாங்க, அப்புறம் பருப்பு, பச்சடி, காய், கூட்டுன்னு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் வைக்கும் வரை நீங்க அமைதியா பார்க்கணும், அமைதியா அந்த இலைய பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர பாயாசத்தை ஊத்தணும்னு எடுத்து சாப்பிடக்கூடாது. அதை பொறுமையா அமைதியா அதை பார்க்கணும். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு இடத்துல ஒரு விஷயம் நல்லது நடக்குது, உடனே அதை போய் எமோஷனலா அட்டாச் ஆகிடக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் பார்த்து விருந்தினர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும்னு வச்சிருந்தாங்க சார். விருந்தினர் சாப்பிட்டு முடிப்பாரு, அப்புறம் நம்ம சாப்பிடணும். என்ன அர்த்தம் சார்? எமோஷனலா முக்கியமான விஷயம் அல்லது பிடிச்ச விஷயம், உணவு தான் ஒரு மனிதனுடைய முதல் ஆசையே. எதை விரும்பி விரும்பி சாப்பிடலாம், எதை தேடி தேடி சாப்பிடலாம், உணவு தான் ஒருத்தனுடைய முதல் ஆசையே. அதுல ஒருத்தனை கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா, உணவின் ஆசையை ஒருத்தனால கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களையும் அவனால கட்டுப்படுத்திடலான்னு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உணவுல வச்சாங்க சார் முன்னோர்கள். இவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். காசிக்கு போனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கங்கையில விட்டுட்டு வரணும்னு அர்த்தம். பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு வரணும். நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவேன், எது தேவையில்லையே அதை விட்டுட்டு வருவானுங்க. இப்ப மாம்பழம் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காசிக்கு போறவங்க மாம்பழத்தை விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதன் மீது இருக்கக்கூடிய பற்று, அதன் மீது இருக்கக்கூடிய ஆசைய அப்படியே கங்கையோட விட்டுட்டு வர்றதாக ஐதீகம். அந்த மாதிரி இந்த உலகத்துல எப்பப்பா சந்தோஷம் இருக்கும்னா, ஒரு அட்டாச்சு இல்லாம அதுல அனுபவிக்கலாம், ஆனா அதன் மீது ஒரு பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல. இப்ப வீடு நல்லா அனுபவிக்கலாம், ஆனா இந்த வீடு இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரியான மனநிலையிலிருந்து விடுபடும் போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு வள்ளுவர் சொல்றாருங்க. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல அப்படின்னாரு. என்னப்பா அர்த்தம்னா, எதை விட்டு நீ வெளியே வரியோ அதனால உனக்கு கஷ்டமே இல்லப்பான்னு வள்ளுவர். அதே சிவவாக்கியர் மாத்தினாருங்க. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் தயிர் புகா, உதிர்ந்த காயும் உடைந்த மலரும் மீண்டும் போய் மரம் புகா, விரிந்த மலரும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதும் இல்லை இல்லை இல்லையே, இறந்தவர் பிறக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு. அப்படி சார் பெற்றோர் வைத்த பேரும் பிணம் என மாறுது, பெற்றோர் வைத்த பெயர் பிணம் என மாறுது, விரும்பி அணிந்த ஆடை கந்தல் என ஆனது, பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் போய் சேர்ந்தது, கூடி வாழ்ந்த மனைவி கூடையவா சாகுது, கூடி வாழ்ந்த மனைவி கூடையவா சாகுது, நீ வந்த இந்த உலகில் கடவுள் தந்த இந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா தங்கி செல்லும் மானிடனே அப்படின்னா. இப்படி இந்த உலகம் என்பதை என்ன பண்ணா ஒரு அட்டாச்சு இல்லாம நம்மளும் ஒரு வாடகைக்கு தான் இந்த உலகத்துல இருந்திருக்கோம், இதெல்லாம் அனுபவிக்கலாமே தவிர இது நம்மோடைய வருமானா வராது என்கிற ஒரு தெளிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் சார். இந்த குரங்கு பிடிக்கிறப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, குரங்கு பிடிக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு குடுவையில இந்த குரங்குக்கு பிடிச்ச கடலை உருண்டை, வேர்க்கடலை, செர்ரி பழம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு குடுவையில போட்டு வச்சிருவாங்க. இப்ப இந்த குரங்கு வரும், இந்த குடுவைக்குள்ள கையை விடும், கடலை உருண்டையை அப்படி பிடிச்சிரும், கையை எடுத்து பார்த்தா எடுக்க முடியாது சார், கையை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த குடுவையினுடைய வாய் சின்னதா இருக்கும்ல,
எடுக்கவே முடியாது. இப்ப இந்த கடலை மிட்டாய் இது உற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையை மெலி எடுத்துடலாம். ஆனா குரங்கு விடாது, குரங்கு விடவே விடாது. நீங்க குரங்கினுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த கடலை மிட்டாயை விடுறதுக்கு மனசே வராது. இப்ப கடலை மிட்டாயை கீழே போட்டுச்சுன்னா அது அறிவாளியான குரங்கு, கையை எடுத்துட்டு வெளியே வந்துடும். ஆனா அது அந்த கடலை மிட்டாயை விட முடியாம, கையையும் எடுக்க முடியாம அங்கேயே சுத்தி 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 திண்டாடும். இப்போ ஒரு வேட்டைக்காரன் வருவான், கரெக்டா இந்த குரங்கு பிடிக்கிறேன் வருவான். வர்றவன் என்ன பண்ணுவான், குரங்கோட மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிப்பான். ஐயையோ நம்ம மாட்டிக்கிட்டோமான்னு குரங்கு அப்பதான் கையை விடும், கையை விட்டுரும். இப்ப குடுவையிலிருந்து கை வெளியே வந்துடும். ஆனா குரங்கு பிடிபட்டுரும், குரங்கு பிடிபட்டுரும். இப்படிதான் சார் நம்ம மனித வாழ்க்கை இருக்கு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம், ஆசைன்ற அந்த குடுவைக்குள்ள என்னோட வீடு, என்னுடைய சொந்தம், என்னுடைய காரு, என்னுடைய பங்களா, என்னுடைய சொத்து, என்னுடைய மகன்கள் எல்லாம் உள்ளார போட்டு அதை பிடிச்சுக்கிட்டோம் சார். அதை பிடிச்சுக்கிட்டோம். அந்த மீது இருக்கக்கூடிய பற்றை நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர, அந்த பற்றை விட்டோம்னா நம்ம சுதந்திரமா இந்த உலகத்தை ரசிக்கலாம். இந்த பற்றை விட்டோம்னா இந்த சுதந்திரமா துன்பம் இல்லாமல் இந்த உலகத்தை ரசிக்கலாம். நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஆனா இந்த குரங்கு எப்படி அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கோ அப்படி நம்ம அந்த பற்றை பிடிச்சுக்கிறோம். அது மீதான அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடிய காரணத்தினால இந்த வேட்டைக்காரர் வந்து அடிக்கிறான்ல, வேற யாரும் கிடையாது, யமன் தான். கடைசியில அந்த யமன் வந்து நம்ம தலையில அடிக்கும் போது, ஆகா நம்ம இத்தனை நாள் வாழாம விட்டுட்டோமேன்னு அந்த பற்றை கடைசி காலத்துல விடுவோம். ஆனா யமன் கையில போய் மாட்டிடுறோம் சார். எவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்கிறோமோ அத்தனை சீக்கிரம் நம் வாழ்க்கையில மகிழ்ச்சி வருது. அதனாலதான் தென்கட்சியா சொல்லுவாரு, வாழ்க்கையில பக்குவம்னா என்ன தெரியுமா, ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு அடுத்த வேர்க்கடலையை வேண்டான்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான்ப்பா பக்குவப்பட்ட மனிதர்னு நகைச்சுவையா சொல்லுவாரு. ஒரு வேர்க்கடலையை சாப்பிட்டா அடுத்த வேர்க்கடலைக்கு தோணுமா, அப்படி இல்லாம இருக்கிறவங்க தான்ப்பா பக்குவப்பட்ட மனிதர்னு தென்கட்சியா சொல்லுவாரு. சார் ஒருத்தர் தன்னுடைய குருவை தேடி போறான், குருவை தேடி காட்டுக்குள்ள போறான். தாடி வச்சு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அங்க மரத்தடியில. போய் கேட்கிறாரு, இந்த பக்கம் தான் வர சொன்னாங்க, நான் என்னுடைய குருவை தேடிட்டு இருக்கேன், அவரை போய் எப்படி பாக்குறது, அவருடைய அடையாளம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறவர் கண்ணை மூடிட்டு அவர் சில அடையாளங்கள்லாம் சொல்றாரு. அடையாளம் சொல்லி இப்படி போகணும், அவரு ஒரு மரத்தடியில தான் உட்கார்ந்து இருப்பாரு, எல்லா அடையாளம் சொல்லி கடைசியா சொல்றாரு, நீ இப்படியே தேடினா அவரை பாக்குறதுக்கு 30 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். இவனும் எங்கெல்லாமோ தேடுறா சார், காடு மலைன்னு எங்கெல்லாமோ தேடி 30 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து அந்த குருவை கண்டுபிடிச்சிட்டான். யார் தெரியுமா, உனக்கு வழி சொல்லி விட்டாரு பாருங்க, அதே மனுஷன் தான். 30 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சான். இப்ப அவர் கேட்டாரு, எங்க 30 வருஷத்துக்கு மேல உங்ககிட்ட தானே வழி கேட்டேன், நீங்க அப்பயே நான் தான் சொல்லிக்கலாம்ல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் தான் எல்லா அடையாளத்தையும் சொன்னேனேப்பா, உனக்கு கண்டுபிடிக்க தெரியல, இதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னாராம். அப்படி இந்த உலகம் நமக்கான அடையாளங்களை நமக்கு சொல்லுது. எவ்வளவு சீக்கிரம் நாம யாருன்னு கண்டுபிடித்து, எவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை என்ன என்பதை கண்டுபிடித்து, எத்தனை சீக்கிரம் மகிழ்ச்சி என்ன என்பதை கண்டுபிடித்து, எத்தனை சீக்கிரம் இந்த உலகம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறோமோ அத்தனை சீக்கிரமாக இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நம் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அனுபவிக்க தயாராகிறோம். வாழ்க்கை மிகச் சிறியது, அதற்குள் நாம் யார் என்று கண்டுபிடிப்பவர்கள் தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறார். நன்றி.